ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வெங்காய சட்னி செய்ய போகிறோம். இது இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட நல்லாயிருக்கும். வாங்க இது எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: வெங்காயம், காஞ்ச மிளகாய், கடுகு, ஒரு சின்ன கட்டு கொத்தமல்லி, கருவேப்பிலை, தேங்காய், புளி, ஒரு ஸ்பூன் உளுத்தப்பருப்பு, 1.5 ஸ்பூன் கடலைப்பருப்பு, பெருங்காயத்தூள், எண்ணெய், உப்பு. இது தாங்க இதுக்கு தேவையான பொருட்கள். வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஒரு கடாய் வச்சிடலாம். தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ கடுகு போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு, உளுந்து சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். போட்டு வதக்கலாம். பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி, கருவேப்பிலை சேர்த்து வதக்கலாம். இப்போ தேங்காய் போட்டுக்கலாம். இப்போ எல்லா பொருளும் வதங்கிருச்சு. இப்போது புளி, தேவையான உப்பு போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ வறுத்த சாமான்லாம் ஆறிடுச்சு. இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு இப்போ நம்ம அரைக்க போகிறோம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொரப்பாக அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம வெங்காய சட்னியை கொரப்பாக அரைச்சிட்டோம். இது நீங்கள் தோசைக்கு இட்லிக்கெலாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நாங்கள் தோசைக்கு வச்சு சாப்பிட போகிறோம். நீங்களும் இந்த சட்னியை ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்லாயிருக்கும் இட்லி தோசைக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.